ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பேத்தோஃபிசியாலஜியில் என்ன டிசீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ். ஸோ த நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ். ஸோ ஆல்கஹால்ன்ற காம்பவுண்ட் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கும் போது வரும் அப்படின்னா பீவரேஜ் ஃபார்மேட்டில், அதாவது பியர், ஒயின், விஸ்கி, பிராண்டி அப்படின்லாம் சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணும்போது அதனால லிவர் வந்து பாதிக்கப்படுது. ஸோ அதனால வரக்கூடிய டிசீஸ் தான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ். ஸோ இது வந்து ஏஎல்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஆர்எல்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஆல்கஹாலிக் ரிலேட்டட் லிவர் டிசீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஆல்கஹாலிக் ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ்னாலே லிவர் ரிலேட்டடான டிசீஸ் எல்லாமே ஹெப்பாட்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் ஸ்டேஜ். ஸோ இதில் என்னென்னலாம் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நார்மல் ஹெல்த்தி லிவர் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஃபேட்டி லிவராக கன்வெர்ட் ஆகும். அதாவது நார்மல் லிவர்லேருந்து அந்த லிவர் வந்து ஸ்வெல் ஆகி கொஞ்சம் ஃபேட்டாக மாற ஆரம்பிச்சிடும், அதான் வந்து ஃபேட்டி லிவர். இதான் வந்து இனிஷியலான ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஃபிப்ரோசிஸ், அதாவது நார்மல் ஹெல்த்தி ஃபேட்டி லிவர் வந்து கொஞ்சம் அந்த லிவரோட செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் வந்து ஃபிப்ரோசிஸ். அதுக்கப்புறம் சிரோசிஸ். ஸோ ஃபிப்ரோசிஸை விட ரொம்ப சிவியரான ஸ்டேஜ் தான் சிரோசிஸ். இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப ஸ்டிஃபாக மாறிடும், அந்த லிவரோட வேலை வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் லிவர் ஃபெயிலியர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் டைப்ஸ். ஸோ இந்த ஏஎல்டியில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது, மொத்தமாக 3 டைப் இருக்கும். ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், ஆல்கஹாலிக் ஹெப்பாட்டிட்டிஸ், தேர்ட் இஸ் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு 3 டைப் இருக்கும். நெக்ஸ்ட் எட்டியாலஜி. ஸோ எட்டியாலஜினா ஆல்ரெடி நமக்கு தெரியும், காசஸ். ஸோ எதனாலலாம் இந்த ஏஎல்டி வருது, ஃபஸ்ட்டு நேம்லேயே சொல்லியிருக்க மாதிரி ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னால ஆல்கஹால் ஓவராக கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசீஸ் வரும். அப்புறம் ஜெனட்டிக்ஸ். ஸோ பரம்பரையிலேயே அவங்களுக்கு வந்து இந்த ஏஎல்டி இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த டிசீஸ் திருப்பி வரலாம். அப்புறம் ஒபிசிட்டி, ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு வரலாம். அப்புறம் மால் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பர்சன்ஸ்க்கும் வரலாம். அப்புறம் கோ எக்ஸிஸ்டிங் லிவர் கண்டிஷன்ஸ். ஸோ கோ எக்ஸிஸ்டிங்னா ஆல்ரெடி இந்த டிசீஸோட ஏதாவது ஒரு டிசீஸ் இணைஞ்சிருக்கும், அதுதான் வந்து கோ எக்ஸிஸ்டிங் லிவர் கண்டிஷன்ஸ். ஸோ என்னென்னலாம் டிசீஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் சியாக இருக்கலாம், அப்புறம் என்ஏஎஃப்எல்டியாக இருக்கலாம். ஸோ என்ஏஎஃப்எல்டினா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதாவது ஆல்கஹாலிக் கன்சியூம் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் வந்து என்ஏஎஃப்எல்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப சிவியராகக்கூடிய தன்மை வந்துச்சுன்னா அது வந்து ஏஎல்டியாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, கம்மிங் டு சிம்டம்ஸ். ஸோ என்னென்னலாம் அறிகுறிகள் இந்த டிசீஸ்க்கு. ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒயிட் கலரிங் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஐஸ். ஸோ தோல் மற்றும் கண்கள் எல்லாமே வந்து வெள்ளை கலரில் மாறிடும். அப்புறம் லாஸ் ஆஃப் அப்பிடைட், ஸோ பசின்ற தன்மையே போயிடும். நெக்ஸ்ட் வந்து வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் வந்து ஆகும். அப்புறம் நாசியா, ஒரு மாதிரி தலை சுற்றுறது தான் வந்து நாசியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாமிட்டிங், ஸோ வாந்தி வர்றது தான் வாமிட்டிங். நெக்ஸ்ட் அப்டாமினல் பெயின்னா அடிவயிறு, ஸோ அப்டாமினல் பெயின் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீவர் இருக்கும். அப்புறம் ஃபெட்டிக்னா ரொம்ப சோர்வு தன்மையாக இருப்பாங்க, அது வந்து இல்லைன்னா வீக்னஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா. இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். அப்புறம் பேத்தோஜெனிசிஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேத்தோஜெனிசிஸ்ன்னு சொல்லலாம், பேத்தோஃபிசியாலஜின்னு எழுதலாம், எப்படி வேணுமோ எழுதலாம். ஓகேவா. ஓகே. ஸோ எதனால இந்த டிசீஸ் வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம் ஏஎல்டி, அதாவது ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்கஹால் கன்சப்ஷனால தான் இந்த டிசீஸ் வரும். ஓகேவா. ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால அந்த ஆல்கஹால் எப்படி நம்ம கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஆல்கஹாலிக் டீஹைட்ரஜனேஸ் அப்படின்ற என்சைம் மூலயமா அசிட்டால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும். ஓகே. ஸோ அந்த அசிட்டால்டிஹைட் வந்து லிவர் செல்ஸில் போய் ஆக்ட் ஆகும்போது நெக்ரோசிஸ் ஆஃப் ஹெப்போட்டோசைட்டிக் செல். ஸோ ஹெப்பட்டோசைட்டிக் செல்ஸ் அப்படின்னா என்ன, லிவரில் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் தான் ஹெப்பட்டோசைட்டிக் செல். ஓகே. ஸோ நெக்ரோசிஸ்னா செல் டெத்தை தான் நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ லிவர் செல்ஸ் எல்லாமே வந்து நெக்ரோசிஸ் ஆகும். அப்புறம் டேமேஜ் ஆஃப் பேரண்ட் கைமா. ஸோ பேரண்ட் கைமான்றது லிவரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி செல். அந்த செல் லிவரில் இருக்கிறதுனால தான் லிவர் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹெப்பட்டோசைட்டிக் நெக்ரோசிஸ் நடக்கிறதுனால லிவரில் உள்ள பேரண்ட் கைமேட்டிக் செல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிப்ரோசிஸ். ஸோ ஃபிப்ரோசிஸ்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ரொம்ப சிவியரான ஸ்கேரிங், அதாவது அந்த லிவர் செல்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ஸ்டிஃப்னஸாக மாறிடும், அதுதான் வந்து ஃபிப்ரோசிஸ். ரொம்ப செயலிழந்து போகிற தன்மை தான் வந்து ஃபிப்ரோசிஸ். ஓகேவா. ஸோ இந்த ஹெப்பட்டோசைட்ஸ் லிவரில் உள்ள செல்ஸ் எல்லாமே வந்து ஃபிப்ரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சிரோசிஸ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், சிவியர் கண்டிஷன் ஆஃப் லிவர் டிசீஸ், அதான் வந்து ஃபிப்ரோசிஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு டயக்னோசிஸ். ஸோ இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிபிசினா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பிளட்டில் வந்து எல்லா டெஸ்ட்டுமே பண்ணுறதா வந்து சிபிசி. அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது லிவருக்காக இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க. லைக் ஏஎஸ்டி அண்ட் ஏஎல்டி. ஸோ ஏஎல்டி ஏஎஸ்டி அப்படின்னா இது வந்து பிரைமரியான என்சைம்ஸ் present in liver. ஓகே, இது வந்து பிரைமரி லிவரில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் ஏஎஸ்டி அண்ட் ஏஎல்டி. ஸோ ஏஎஸ்டினா ஆஸ்பர்டேட் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ், ஏஎல்டினா அலனைன் அமினோ டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே எடுப்பாங்க. அப்புறம் லிவர் பயாப்சி எடுப்பாங்க. பயாப்சினா என்ன? ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த லிவரை மட்டும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் வந்து பயாப்சி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலி ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த டிசீஸ்க்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பிரெட்னிசோலோன் ட்ரக் கொடுப்பாங்க. பிரெட்னிசோலோன்னா என்ன? இது வந்து ஒன் ஆஃப் தி கார்டிகோஸ்டீராய்டு ட்ரக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கலாம். அப்புறம் சிலிமேரின். ஸோ சிலிமேரின்றது ஒன் ஆஃப் தி பிளான்ட். என்ன பிளான்ட்? மில்க் திஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டை. ஓகேவா? அந்த ட்ரக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது எல்லாமே வந்து ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரக் மூலிமா அந்த நோயை தீர்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ நான் ஃபார்மகாலஜிக்கல் என்னன்னா பிரைமரினா ஒரே விஷயம் தான், சீசேஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்டேக். அதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிறது வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக சீஸ் பண்ணிடுறாங்க, கம்மி பண்ணிடுறாங்க அப்படின்னாலே இந்த டிசீஸ் வந்து வராமல் தடுத்துடலாம். அப்புறம் ரொம்ப சிவியராக ஆகிடுச்சு அப்படின்னா லிவரை வந்து டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.